ஆமாடா ஒத்த பை தானே இருக்குது, எதுக்கு டிக்கில வச்சுட்டு நீ முன்னாடி தான் உட்கார போற, சரியா? சீட்ல வச்சு. சரி மாமா. நீ ஏறா வெளில ஏறாத, ஏறா நம்ம அதை டிக்கில வச்சிடலாமீனா. ஏன்னா கார் ஃபுல்லா ஒரே பூ வாசனையா இருக்கும், வர்ற சவாரிலாம் என்ன வாசனையா இருக்கு வாசனையா கேட்டே இருப்பாங்க. பாத்தியாமா, இப்ப தெரியுதா யாருக்கு குரங்கு மனசுன்னு? இவர் தான் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. அது உன் கூடவே இருக்கேன்ல, அதனால சும்மா இருங்க, ஏதோ பேசிக்கிட்டு. மயக்கத்திலே எவ்வளவு நேரம் உள்ள இருந்தாலும் தெரியலீங்க. கிரிஷ் நீங்க பாரு, முத்துமாமா இருக்கண்டா. டே பாரா, டே கிரிஷ் கண்ணு தெரியடா. ஹாஸ்பிடல் போலாம் மாமா, பக்கத்துல இங்க 24 hours ஹாஸ்பிடல் இருக்கு மாமா, அங்க கூட்டிட்டு போலாம். கிரிஷ் டே கிரிஷ் இங்க பாரா. டே கிரிஷ் அண்ணா ஒரே நிமிஷம் அண்ணா நில்ல. மாமா இங்க வாங்க அண்ணா, கொஞ்சம் ஹாஸ்பிடல் வரைக்கும் போறேன். பாத்து மாமா, மாமா பாத்து. கிரிஷ் அண்ணா பக்கத்துல. கிரிஷ்க்கு என்னாச்சு, எங்க போனா ஒண்ணுமே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு மகேஸ்வரி. அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுடி, ஏதோ பயத்துல அங்க இருந்து போயிருக்கான், கண்டுபிடிச்சிடலாம், பயப்படாத. அவன் சின்ன பையன், தனியா எங்கயாவது போய் மாட்டிட்டு தவிச்சுட்டு நிப்பான். ஐயோ, இன்னும் நான் அவனை எவ்வளவு கஷ்டப்படுத்த போறேன்னு தெரியல. இப்ப நான் அவனை எங்கடி போய் தேடுறது? இப்பதான் நீ ரொம்ப பொறுமையா இருக்கணும், நல்லா யோசி. அவன் எங்க போக சான்ஸ் இருக்கு? அவனுக்கு எங்க யாரையுமே தெரியாது, எங்க போறதுன்னு தெரியாது. ரோஹிணி, ஒருவேளை உன் அம்மா கூட கிருஷ்ண கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? இல்லடி, நிச்சயமா எங்க அம்மா கூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்க. எப்படி சொல்ற? ஏன்னா எங்க அம்மாவுக்கு கிரிஷ் ஏன் கூட இருக்கணும்னு தான் ஆசை. அதுதான் அவன் லைஃப்க்கு கரெக்டா இருக்கும்னு நினைச்சாங்க. நான் அவன் இந்த ஸ்கூல்ல சேர்த்தப்ப கூட ஸ்கூலுக்கு வெளியில வந்து என்ன பார்த்தாங்கல்ல,